தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்ற தலைப்பில் தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் குரலை ஒடுக்க திட்டமிடுகிறது ஒன்றிய பாஜக. இதற்கெதிராக மாபெரும் எழுச்சி முழக்கங்களை திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் எழுப்பி வருகிறார். இதைத் தொடர்ந்து வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் கருப்பு கொடியை ஏற்ற உத்தரவிட்டிருந்தார். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டமும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் அவசரமாக கூட்டப்பட்டது. அதில் நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் மக்கள் மன்றத்துக்கு இதனை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் விரிவாக விளக்கியிருக்கிறார் முதலமைச்சர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் தேர்தல் பரப்புரையில் இருந்த முதலமைச்சர் கருப்பு கொடி ஏற்றினார். தொகுதி மறுவரையறை தொடர்பான மசோதா நகலை தீயிட்டு எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஏனென்றால் ஒன்றிய பாஜக அரசு கொண்டுவர திட்டமிட்டிருக்கும் சட்டமானது தமிழ்நாட்டுக்கு ஆபத்தை விளைவிப்பதாகவே இருக்கிறது. அரசியலமைப்பு சட்ட மசோதா என்று இதற்கு பெயர். நாடாளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு வழங்கும் நாரி சக்தி வந்தனன் அதிநியம் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே இதன் நோக்கமாக சொல்லப்படுகிறது. மகளிர் சட்டமானது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் என்று முதலில் சொல்லப்பட்டது. ஆனால் இதனை இப்போதே செய்யப்போவதாக சொல்கிறார்கள் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின்படி மக்களவை இடங்கள் 543 என்ற எண்ணிக்கையிலிருந்து 850 உயரப்போகிறது. இதில்தான் பல சதி வலைகள் பின்னப்பட்டுள்ளன. அனைத்து மாநிலங்களிலிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை இப்போது 530 இருக்கிறது. இந்த எண்ணிக்கையை 815 உயர்த்தப் போகிறார்கள். யூனியன் பகுதிகளிலிருந்து வரும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 20 இருக்கிறது. இதனை 35 உயர்த்த இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 850 என்று எண்ணிக்கை உயரப்போகிறது என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. இப்போது செய்ய இருக்கும் அரசியலமைப்பு சட்ட திருத்தமானது அரசியலமைப்பு சட்டத்தில் 55, 81, 82, 170, 330, 332, 334A ஆகிய பிரிவுகளை திருத்தப் போகிறது. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை மாற்றுவது என்பது மிக முக்கியமான திருத்தமாகும். 2011 மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து தொகுதிகளின் எண்ணிக்கை மாநிலங்களில் அதிகரிக்க இருக்கிறது. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை மிக சிறப்பாக பின்பற்றிய மாநிலங்கள் இதில் பின்னடைவை சந்திக்கின்றன. மக்கள் தொகை கட்டுப்பாட்டு கொள்கையை பின்பற்றாத மாநிலங்கள் இதனால் பலனடையும். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய 5 மாநிலங்கள் அதிகமான பலனை அடையப் போகின்றன என முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. இன்று 80 இடம் வைத்துள்ள உத்தரப்பிரதேசம் 140 இடங்களை பெறும். 40 இடம் வைத்துள்ள பீகார் 73 இடங்களை பெறும். 25 இடங்களை வைத்துள்ள ராஜஸ்தான் 48 இடங்களை பெறும். 29 இடங்களை வைத்துள்ள மத்திய பிரதேசம் 51 இடங்களை பெறும். 48 இடங்களை வைத்துள்ள மகாராஷ்டிரா மாநிலம் 79 இடங்களை பெறும். ஹிந்தி பேசும் மாநிலங்கள் என்று சொல்லப்படுபவை இதுவரை 207 இடங்களை மொத்தமாக வைத்துள்ளன. இந்த இடங்களின் எண்ணிக்கை இனி 366 ஆகும். இதனை விழுக்காடு அடிப்படையில் சொன்னால் 77 விழுக்காடு அதிகரிப்பாகும். இந்திய நாடாளுமன்றத்தில் இப்போது அவர்கள் 38.1 விழுக்காடு இருக்கிறார்கள். இனி 43.1 விழுக்காடாக உயர்ந்து நிற்பார்கள். இதற்கு தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு 39 என்ற எண்ணிக்கையிலிருந்து 51 உயரும். கேரளா 20 இருக்கிறது, இனி 23 ஆகும். 42 இருக்கும் ஆந்திரா, தெலங்கானா 59 ஆகும். ஒடிசா 21 29 ஆகும். மேற்கு வங்கம் 42 64 ஆகும். தொகுதி சீரமைப்பால் குறைவான பலனை பெறும் மாநிலங்கள் இவை என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரா, தெலங்கானா, கேரளா, புதுச்சேரியிலிருந்து இதுவரை 132 உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்து அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த எண்ணிக்கை 133 176 மட்டுமே உயர்ந்துள்ளது. இது விழுக்காடு அடிப்படையில் 33 விழுக்காடு அதிகரிப்பு மட்டுமே. வட மாநிலங்களில் 77 விழுக்காடு அதிகரித்துள்ளது. ஆனால் தென் மாநிலங்களில் 33 விழுக்காடு மட்டுமே அதிகரித்துள்ளது. இதனைத்தான் பாகுபாடு என்கிறோம். இன்றைய நாடாளுமன்றத்தில் தென்னிந்திய மாநிலங்களின் பங்களிப்பு என்பது 24.4 விழுக்காடாகும். இனி இந்த விழுக்காடு 20.7 குறையும். இதனைத்தான் பாகுபாடு என்கிறோம் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது.
இந்திய நாடாளுமன்றத்தில் ஹிந்தி பேசும் வடமாநில உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவமானது 43.1 விழுக்காடாக இருக்கும். ஆனால் தென்னிந்திய மாநில உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவமானது 20.7 விழுக்காடாக இருக்கும். தென்னிந்திய மாநிலங்களின் தயவு இல்லாமல் இனி ஒன்றியத்தில் யாரும் ஆட்சி செய்யலாம் என்பதே இன்று உருவாக்கப்பட்ட அரசியல் சதியாகும் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இந்தியாவின் கிழக்கு மாநில உறுப்பினர்களின் எண்ணிக்கை 14.4 13.7 குறையும். வடகிழக்கு மாநில உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4.4 3.8 விழுக்காடாக குறையும். தமிழ்நாட்டின் எண்ணிக்கை உயர்கிறது என்பதே மாயையாகும். இப்போது 39 உறுப்பினர்கள் இன்று இருப்பதை 58 உயர்த்திவிட்டு தொகுதி மறுவரையறைக்கு பிறகு அது 46 குறைந்துவிடும். தொகுதி மறுவரையறைக்கு பிறகு மக்களவையில் தென் மாநிலங்களின் குரல் இன்னும் அதிகமாக நசுக்கப்படும். உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்னும் குறைக்கப்படும் என்று இன்னொரு பெரிய ஆபத்து இருப்பதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியிருப்பதை முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு பாஜக கெடுதல்தான் செய்யும் என்பது திரும்ப திரும்ப மெய்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும், இதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படாமல் காக்க அனைத்தையும் செய்தாக வேண்டும் என கூறி தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.